ஒரு சிறை கைதிக்கு அவனுடைய மனைவி கடிதம் எழுதுகிறாள். அன்புள்ள கணவருக்கு, நீங்கள் சிறை சென்ற பிறகு நானும் நம் குழந்தைகளும் வருமானத்திற்கு வழியின்றி ரொம்பவே கஷ்டப்படுகின்றோம். அதனால் நம் வீட்டின் பின்புறம் உள்ள கற்பாறை நிலத்தை பண்படுத்தி அதில் காய்கறி தோட்டம் அமைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் நிலத்தை தோண்டும் வழிதான் தெரியவில்லை என்று எழுதினாள். அதற்கு கைதி, இங்கே பாருமா, குடும்ப செலவுக்கு நீ வேறு ஏதாவது வழி செய்து கொள். ஆனால் தயவு செய்து வீட்டின் பின்புறம் உள்ள நிலத்தை மட்டும் எதுவும் செய்து விடாதே. ஏனென்றால் நான் கொள்ளையடித்த தங்கங்களை எல்லாம் அங்குதான் புதைத்து வைத்துள்ளேன். நீ ஏதாவது செய்யப்போக எனக்கு வைத்த இடம் மறந்துவிடப் போகுது என்று எழுதினான். ஒரு வாரத்திற்கு பிறகு மனைவியிடமிருந்து திரும்பவும் கடிதம் வந்தது. அன்புள்ள கணவருக்கு, யாரோ சிலர் பொக்லைன் இயந்திரத்துடன் வந்து நம் வீட்டின் பின்புறத்தில் உள்ள நிலத்தை தோண்டி கற்பாறையை எல்லாம் அகற்றிவிட்டனர். இப்பொழுது நம் நிலம் சீராகிவிட்டது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கு தங்கம் எதுவும் கிடைக்கவில்லையே என்று எழுதினாள். அதற்கு கணவன், நம் வீட்டின் பின்புறம் உள்ள நிலத்தில் தங்கங்களை புதைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் காவல்துறையில் உள்ளவர்கள் அதை எடுக்கும் ஆர்வத்தில் தோண்டுவார்கள் என்று நினைத்தேன். அதேபோல் நடந்துவிட்டது. இது எப்படியோ இப்பொழுது நம் நிலம் சீராகிவிட்டதல்லவா, நீ அதில் காய்கறி தோட்டம் அமைத்து பிழைத்துக்கொள் என்று எழுதினான். மாற்றி யோசிப்போம், மகிழ்ச்சியாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.